ஏக்க உமா வசந்திக்கெல்லாம் குடுக்கணுமா? யார் வாங்கிட்டு வந்தான்னு கேட்டா என்னக்கா சொல்ல? ஏக்க எல்லாரும் உங்கள மாதிரி என்ன மாதிரி நினைக்க மாட்டாவ. இந்த வசந்தி எல்லாம் விளங்காதது. ஒண்ணுனா பட்டா ஊரெல்லாம் கொட்டடிக்குங்க. சந்தியாளுக்கு ஆம்பளை ஃப்ரெண்ட் இருக்கா, வீட்டுக்கு வந்திருக்கான், கேக் வெட்டினவ அப்படி இப்படின்னு கண்ணு காது மூக்குன்னு வச்சு ஊர்ல 10 வேட்டனாலும் சொல்லாம விடாது. ஏக்க உங்களுக்கு தெரியுது அவ அப்படி பேசிடக்கூடாதுல. நம்ம என்னத்துக்கு அப்படி வழி வைக்கணும்? நம்ம பிள்ளைய அப்படி அவ தப்பா பேசுறது கூட கூடாது. அவளுக்குலாம் ஒண்ணு கேக் கொடுக்காண்டா. உமாளுக்கு கொடுப்போம். அவ யாது கேக்குனா அதெல்லாம் உனக்கு எதுக்கு தின்னு சொல்லி கொடுத்துட வேண்டியதான். அதான் மக்கா சொல்லியே. ஆமாக்கு அப்பா வாங்கி கொண்டு கொடுத்துருக்காவ. ஆமா அந்த அண்ணன் தான். வெட்டிய கேக்லாம் இல்ல, சும்மா பீஸ் கேக் வாங்கி கொடுத்துருக்காவ. அதான் எனக்கு வந்தனே, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தந்தாவ. எனக்கு தீந்துட்டுக்க இவ்வளவு தான் இருந்துச்சு. என்னங்க நான் உங்களுக்கு பாதி தாரேன். அப்படியா? சரி கூடு. என்ன ஒரு நல்ல மனசு பிள்ளைக்கு. கொண்டா கொண்டா. ஜில்லுன்னு இருக்குதே. ஐஸ் கேக்கா? ஆமாதே. எந்த கடையில மக்கா உங்க அப்பா வாங்குனவ? ஏ நாலு முடி. அதான் கேக் தந்திருக்கும்ல. பேசாம இருந்து வாங்கி திங்கிறதுக்கு விட்டுட்டு எங்க வாங்குனாவ, யார் வாங்குனா, எந்த கடையில வாங்குனாவ 1008 கொஸ்டின் கேக்குது. ஏன் டவுட்டா இருக்கு? ஒரு டவுட் இல்லம்மா. இரு வசந்தி அதுல. சரிக்கா. ஏம்மா நான் உள்ளவே எடுத்துக்கிட்டா. போ எடுத்து ரூம்ல இருந்து தின்னு போ. சரிம்மா. எப்பா ஒரு விவரம் கேட்க வந்தங்க உங்ககிட்ட. என்னதுமா? எங்க இல்ல உங்க வீட்டுக்கு 2 பையக்க வந்திருந்தானே. ஒரு பைய வெளிய நின்னா ஒருத்தன் உள்ள வந்தா. யார் அது? சின்னமண்ணே நீ மிந்தி வரக்கா? அந்த சிந்து வீட்ல ஃபங்க்ஷன் போகும்போது ஒரு பையனை காஞ்சி தந்தாதுமா. நல்ல கலரா வளர்த்தியா இருந்தா. சந்தியால வர பாத்துக்கிட்டே இருந்தா. அந்த பைய போல இந்த வீட்டுக்கு உள்ள வந்தது. அவனா வந்தா? யாரு சொல்லுதிய? ஏடி ஒருத்தன் நீல கலர் சட்டை போட்டுட்டு வருவாம்லாட்டி. அவன் அங்க வந்தா. கிறுக்கு மாதிரி பேசாது. என்ன வெயில்ல மண்டை சூடாரி காஞ்சி போய் கிடக்குவோ? என்னத்தெல்லாம பேசிட்டு கிடக்குறிய? அப்படி இல்லங்க யாரும் வரலையே. இது உண்மைக்கு பாத்தே. ஒரு பையன் அங்க பைக் கிட்ட நின்னுட்டு இருந்தா. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பையன் வெளிய போனா. இங்க ஏதாவது ஆர்டர் போட்டது கொண்டு வந்திருப்பானுங்க. இப்ப இந்த சந்தி ஏதோ ஆர்டர் போட்டது வந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அத குடுக்க வந்திருப்பான் ஏதாவது பையன். அதுக்குன்னு உடனே அந்த பையனா வருவான். அவன் எதுக்கு இங்க வர போறான்? அப்படியா? இம்மா யார் யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்குமா? ராணிகா என்னம்மா? என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீல. சும்மா கேட்டுட்டு இருக்கேம்மா. கேக்க சாப்பிடு. சரி சரி. படிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏ உமா. என்ன? அம்மா பாடம் படிக்கணும் இவனை பாத்துக்கிடுங்கன்னு என்கிட்ட தந்தா. இப்ப என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? போன நோண்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கா. போன்ல என்ன படிக்க விஷயமா தான் பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் படிப்பேன். படிச்சா பார்த்தேன். ஒரு புக்கு கூட பக்கத்துல இல்ல. படுத்து நல்ல சொகுசா இருந்து போன் பாத்துக்கிட்டு படிக்காலை வா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்னத்துக்கு இங்க வந்தீங்க? மணி 12 ஆவல. போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துருட்டா. ஆடாடு போங்க. ரூவா இருக்கும்ல உங்ககிட்ட. வாங்குங்க மாதிரி எல்லாத்தையும் வாங்கி தாரேன். சரி சரி. வினேஷ கூட்டிட்டு போட்டா. ஆட்டுங்க கூட்டிட்டு போங்க. சரி சரி போயிட்டு வந்துறேன். மக்களே அப்பா கூட பைக்ல வாரியா? சரி மக்களே வா. ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது அம்மா அப்பாக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு வந்தாலும் இந்த புருஷனுக்கு பதில் சொல்லி முடிய மாட்டேக்க. என்ன பாக்கா யாது பாக்கா? ஒரு சுதந்திரம் இல்ல. இந்த வியாபாரம் இங்க நிக்கிறது என்ன நல்லா இருக்கும் பத்தியடி. மத்தியானம் 1 மணி ஆகுது. ஆனாலும் இந்த இடத்துல இருந்து இன்னும் குளுகுளுன்னு காத்து வருது பாரு. ஆமாக்க வியாபாரம் இருக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? என்ன ஆனாலும் இந்த மரத்தை மட்டும் வெட்டி விடாதீங்க. ஆமா காத்தாட இதுல வந்து இருந்தா என்ன நல்லா இருக்குது. சாயங்காலம்ல இப்ப புள்ள இதுல தான் வந்துட்ட. இந்த பிள்ளைகள் விளையாடுற விளையாட விட்டுட்டு அந்த ஆளு இதுல இருந்துடுது. நீ வீட்ல சும்மா இருந்தா அப்படியே வாட்டி சாயங்காலம் வரணுங்க. வீட்டுக்குள்ளே கிடக்க எனக்கும் சரியாதான் வருது. சாயங்காலம் போல நீ வா சின்ன பொண்ணு. நான் இங்க தான் வந்து இருப்பேன் பத்துக்கு இந்த பையல விளையாட விட்டுட்டு. அப்படியேவுமா? சரி பாப்போம். ஏடி லட்சுமி அக்கா வாராவ. தாய்களவி வரத பாரு. பாவம் அவியலே அங்க வியார்த்து விறுவிறுத்து ஓடியாராவ. மாடுவல மேய்ச்சிட்டு இப்பதான் வீட்டுக்கே வந்திருப்பாவன்னு நினைக்கேன். ஏடி என்ன மொட்டை வெயில்ல இப்படி வெளிய வந்து உட்கார்ந்து இருக்கீங்க மூணு பேரா? ஒருத்தி வீட்டுக்குள்ள இடமா இல்ல. இடம்லாம் இருக்குது. ஏசி தான் இல்ல. ஒரு 2 ஏசி வாங்கி தாங்களா 2 மாட்டை
வந்தவங்க 4 முடி அடக்கிறதுக்கு நீங்க இன்னும் காணலையேன்னு பார்த்தேன். வந்துட்டோம்ல. எடி வயித்துல பிள்ளைய வச்சிட்டு நீ என்னத்துக்கிட்ட இதுல வந்து உட்கார்ந்திருக்க? எக்க இங்க வியாப மரத்து அடியில தானே உட்கார்ந்துருக்கேன். நல்ல நிழலா தாங்க இருக்குது. நீங்க வெண்ணத்துல வந்து இருந்து பாருங்க. நீங்க மாடு மேய்ச்சிட்டு வந்திருக்கிறீங்களாக்க, அதான் உங்களுக்கு நல்லா வெக்கையா இருந்த மாதிரி இருக்கும். நாங்க ஒரு வேலையும் செய்யாம சும்மா தானே வந்து இருக்கோம். சரி என்ன நீ போங்க, ராணி தலைங்க அவிய உள்ள இருப்பாவ. சரி சரி போய் பாக்கேன். ஓ புடிச்சு வந்துட்டா நமக்கா? இல்லக்க, அதான் நாங்களும் உட்கார்ந்து இருக்கோம். வந்த உடனே பிரியாணி வாங்கிட்டு உள்ள போகணும். ராணி காக்கெல்லாம் தெரியாது. நீங்க ஒண்ணும் சொல்லலல. நான் என்னத்தமா சொல்ல போறேன்? ஒண்ணுமே சொல்லல. ஏக்கோ ஒண்ணு சொல்லிராதிய. வரது வர தெரியக்கூடாதுன்னு உட்கார்ந்துருக்கங்க. அப்படியா? சரி நான் சும்மா ஏது உள்ள போட்டா? ஒண்ணு போவாண்டா, இதுல வந்து இருங்க. செல்வாண்டி வந்துருட்டு, வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து உள்ள போவோம். சரியா வருவம்மா. இதுல வந்து இருக்க சொல்லியா? எம்மா புளு புளுன்னு வருது எனக்கு. புளு புளுன்னு வருவா. ரொம்ப பேசிட்டு இருந்தேன்னா இந்த வேப்ப மரத்துக்கு இலையில கட்டி தொங்க விட்டுருவேன். இருங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி வருவாம்ல. கெட்டி நல்லா தொங்க விடுவாட்டி நீ. இன்ன செல்வா வந்துட்டான். எங்க? அண்ணா எவ்வளவு வந்துச்சு? 1600. அப்படியா? 4 பேருக்கு பங்கு போட்டா ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் வருது. சரிம்மா, நாளை கொண்டு தந்துறேன்னு. வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு தான். கடையில ஒரு பிரியாணி வாங்கிட்டனால 250 ரூபாய் தான் வரும். 400 ரூபாய் கொடுத்து ஒரு பிரியாணி திங்கணுமா? வசந்தி அக்கா. என்னம்மா? என்னக்கா தலை குனிஞ்சாச்சு? என்ன யோசனை? தந்துறேன். சும்மா யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். மக்களே இப்ப தந்துறேன்னு 500 ரூபாய் வச்சிருக்கேன். போகும்போது ஞாபகப்படுது. சரிக்கா. நப்பிடி கொண்டாங்க. வினேச பாத்துக்கிட்டு வேலை இருக்கு எனக்கு. சரிங்க, இறக்கி விடுங்க. பாத்துக்க மக்களே. அம்மட்ட போறியா? சரி. பாத்துக்கோமா, சாப்பாடு குடுத்துரு அவனுக்கும். சரிங்க. நல்ல பேசியனம்மா. ஆமாக்கா, மிந்தி நல்ல பேசுவான். 1.5 வயசா இருக்கும்போது நல்ல பேச ஆரம்பிச்சிட்டாம்ல. அப்படியே நான் பெருசா பார்த்தது இல்லலம்மா. இன்னைக்கு தான் நல்லா கேக்கேன்னுதுங்க. அப்படியே. சரி உள்ள போமா. வா சின்ன பொண்ணே போவோம். ராணிகா ஏக்கா என்ன பண்றீங்க? லட்சுமி வா. ஏக்கா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்க்கா. நன்றிமா. மறந்தே போயிட்டீங்க பிறந்தநாள்னு. சின்ன பொண்ணு தான் போன் அடிச்சு கூப்பிட்டா. அப்படியா? பரவாயில்ல லட்சுமி. ஏக்கா கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க. என்னத்துக்கு? என்னத்தை ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ? நீ சும்மா இருமக்கா, அம்மா வந்து பாக்கட்டு. நானா வரணும்? நீங்க தாங்க வாங்க. என்ன செஞ்சிருக்காவன்னு தெரியலையே. நான் போய் பாக்கேன். என்னதுமோ? வந்து பாருங்க. எல்லாவளும் வந்திருக்காள்வ. ஐ பிரியாணி. ஏமா எப்படி நான் சொன்ன மாதிரியே நடந்துட்டா? எல்லாரும் சேர்ந்து பிரியாணி வாங்கி கொண்டு வந்திருக்காங்க. சுவார் மட்டும் இன்னைக்கு பொங்கிட்டேனா வேஸ்டா போயிருக்கும். எப்ப யாருக்கு சந்தோஷமா இல்லையே சந்தியா என்ன சந்தோஷப்படியா? அது ஒரு பிரியாணி பைத்தியமக்கா. ஆமாதே. பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்மென்ட் ஆயிட்டேன். பரவாயில்ல. இது யார் எங்க வீட்டுக்கு வந்திருக்கா? வினேஷ் குட்டிமா. அக்கா பாக்கட்ட வா. செல்லக்குட்டி. உம்மா யார் வாங்கிட்டு வந்த அந்த பிரியாணியை? எங்க வீட்டுக்காரவிய தாங்க. நாங்க அவகிட்ட சொன்னாவே வாங்கி கொண்டு தந்தாவ. வீட்ல இருந்து தானே வேலை பார்த்துட்டு இருக்காவ. அப்படியா? எல்லாரும் சேர்ந்தா போட்டு வாங்கிருக்கீங்க? ஆமாக்கா, சாப்பிடுமா? என்ன சின்ன பொண்ணு திடீர்னு பிரியாணி வாங்கணும்னு வரமோ வந்துச்சு? இது நான் தான் சொன்னேன். நீங்க பிரியாணிக்கு காத்து கடந்து சுவார் பொங்கல்னு அவட்ட சொன்னேன். ஐயா அத என்னத்துக்கு போட்டு வசந்தி சொன்னா? இவ சும்மா சொல்லிட்டு நடந்தா. இல்லக்க, அவதான் என்ன வாங்கி கொடுக்கன்னு கேட்டா. அந்தளவு பிரியாணி வாங்கிடுவோமான்னு அந்தளவு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால ஒரு பாக்கெட் நிறைய வாங்கியாச்சு. எவ்வளவுமா இது? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சாப்பிட போவாங்க. ஆமா ஏக்க, அந்த துவாப்புக்குள்ள இருந்து போய் சாப்பிடுமாக்க. போவதே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க இருந்து சாப்பிடுது. சரி மக்கா போவோன்னு. ஆமா இது எத்தனை பேர்கிட்ட காணோம்? இங்க இருக்க நம்ம இவ்வளவு பேருக்கு தான். வேற சர்மிக்கு என்ன சத்தால எடுத்து வச்சிடுங்க. வீட்டுக்காரவில இதுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஐயே சந்தியா அப்பாக்கு வேணுமே மத்தியானம் வாரேன்னு சொல்லிருக்காவ. அவியல தானே எடுத்துக்கிடுங்க. உங்க வீட்ல எல்லாருக்கும் உண்டு. எங்க வீட்டு வல்ல எங்களுக்கு மட்டும்தான். ஐயே கூட ஒரு பக்கெட் வாங்கி கூடாதாமா? ஏக்க போவாதங்க. எல்லா வாட்டியும் நம்ம செஞ்சிருவோம். இந்த தடவை சிலிண்டர் வேற தட்டுப்பாடுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கனால செய்யறதுக்கும் பயமா இருக்குது. இல்லன்னா அழகாண்டு பெரிய அடுப்பு வெளியே கொண்டு வச்சு ஒரு சிலிண்டரை வச்சு நம்ம செஞ்சோம்னா நல்லா சாப்பிடலாம். 2 நேரத்துக்கு சால்னா பொரிச்சு இறைச்சி எல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கலாம். இப்ப அதுக்கும் வழி இல்ல. வேற அடுப்புல செய்யறதுனா நீங்க தான் செய்யணும். இப்படி பிறந்தநாள் காரையில வச்சு செய்யறதுக்கு எங்களுக்கு மனசா வருது. ஆர்டர் போட்டங்க. எடி உமா எந்திரி போய் இலை வெட்டிட்டு வருவோம். சரிக்கா. சின்ன பொண்ணு வாரியா? ஐயா அவளெல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு போக வேண்டாம். குழந்தை உண்டாயிருக்கா, அவள அங்க வாரியா இங்க வாரியான்னு. நீங்க 2 பேர் மட்டும் போங்க மக்கா. சரி. அப்படியே பாச பொங்கி தள்ளுவ சின்ன பொண்ணு மேல. மாதிரி பொங்காம இருக்குமா? அவதான் எனக்கு மூத்த மாவா. எம்மா யாவட்டி அந்த புள்ள என்ன பாசமா நிக்குவியா மேல? உங்களை விட சின்ன பொண்ணு தான் எனக்கு முதல்ல. சந்தியா பொறாமையா இருக்குமோ? ஆமாட்டே லைட்டா. எங்க அம்மைக்கு முத பிள்ளைன்னா நான் உங்களை அக்கான்னு கூப்பிடணும்.
நீ அக்கானும் கூப்பிடாண்டா அத்தானும் கூப்பிடாண்டா சின்ன பொண்ணுன்னு பேர் சொல்லி கூப்பிடு. இது நல்லா இருக்குவே. ஹாய் சின்ன பொண்ணு. ஏடி வந்தேன வாயை கிழிச்சு தச்சிரும் பாத்துக்க. அதை எதுக்கு ஒருக்கா கிழிச்சிட்டு தைக்கணும்? ஒரேடியே தச்சு விட்டுற வேண்டியதுனே. கிழிச்சிட்டு மாதிரி தைப்பாவலாம். ஒரு பியாச்சுக்கு சொன்னேம்மா. ஏடி வா போவோம். சரிக்கா. வாங்க நம்ம தோப்பலுக்குள்ள போவோம். கரண்டி சட்டி ஒண்ணு எடுக்கண்டாமா? அப்படியே இந்த பாக்கெட்ல வச்சு என்ன நிக்குது? தயிர் உள்ளில உள்ள இருக்குவா? எல்லாம் உள்ள இருக்குவுக. அப்ப அதுக்கு தனி தனி பாத்திரம் வேணும்ல? பாலட்சுமி பாத்திரத்தை எடுத்துட்டு போவோம். ஏங்க நீங்க போங்கங்க. நானும் சண்டையில எடுத்துட்டு வரேன். ஒரு வேளை அப்ப அன்னைக்கு செய்ய கூடாது. ஆமா பிறந்த அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தியே. உங்க அம்மா கிட்ட சும்மா படுத்துட்டு இருந்தியே. போங்க ஒரு வேலையும் செய்யണ്ട போங்க. ஏய் அப்பா என்ன கவனிப்பா இருக்குது. சரி இதையாவது தூக்கிட்டு போறேன். சந்தியா கொஞ்சம் வாமக்கா. இந்த கரண்டி சர்வம் கிண்ணம் எல்லாம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் எடுத்துட்டா. எத்தனை வாரேன். எக்க அது நீங்க ஒண்ணு தூக்காண்டா நான் தூக்கிக்கிடுங்க. எடி நீ சும்மா இருக்கறியா? பிறந்த நாள்னா அப்படியே இருக்கணும். பிள்ளை உண்டா இருக்கா வெயிட்லாம் தூக்க கூடாதுடி. இது கொஞ்சம் கணம் இருக்குல்ல. உட்று சின்ன பொண்ணே. எக்க இதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுங்க. ஒரு 3 மாசத்துக்கு சும்மா இரு. அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். சரி நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டியே தூக்கிட்டு வாங்க. இப்ப பாரு எப்படி தூக்கின்னு. எப்படி அழகா இருக்குமா? இப்படி தூக்குனா கணமே தெரியாது. சூப்பர் அப்படியே போங்க. எப்படி போறாவ பாரு. எடி நீ வா. கரண்டி கிண்ணம் பாத்திரம்லாம் அவிய எடுத்துட்டு வருவாவ. வாங்கக்க உங்க பின்னாடியே தான் வாரி போவாங்க. நம்ம அவியலுக்காண்டி வந்து அவிய நம்மளுக்காண்டி பேசிட்டு இருக்காவ. ஏய் அப்பா நரம்பில சாடுது. நிறைய வச்சிருக்கு பத்தியா? ஆமா முடி திறந்த உடனே மேல அவ்வளவு இறைச்சியா இருக்குது. ஏக்கா உள்ள பீஸ் இருக்காது. உள்ள அவ்வளவு சுவாரு பீஸ் அவ்வளத்தையும் மேல தூக்கி போட்டுருக்குது. பார்க்கவே இப்படி இருக்கும். நீ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டிருக்கியா சின்ன பொண்ணே? சாப்பிட்டுருக்கேங்க. எங்க வீட்டுக்கு என்னைக்காவது வாங்கிட்டு வருவாவ. இவ்வளவு பெரிய பாக்கெட் வாங்க மாட்டோம். இதோட கொஞ்சம் சின்னது வாங்குவேன். ஒரு 4 பேர் சாப்பிடிய மாதிரி. அப்படியா? தனித்தனியா வாங்குறதோட இது லாபம் மக்கா. நிறைய சாப்பிடவில்லா இருந்தா இது லாபம். இல்லனா தனித்தனியா வாங்குறதாங்க கரெக்ட். சரி இந்த பாத்திரத்தை தட்டுங்கம்மா. நான் தட்டேங்க. இல்லவ பாத்து தட்டு கீழே போட்டுறாத. சரி சின்ன பொண்ணு. தட்டிட்டேன். கரெக்ட்டா தட்டி இருக்கனா? ஆமா உமா. இந்த வாழை இலைல எங்க இருக்குது? அண்ணா அதுல வச்சிருக்கேன் மக்கா எடுத்துட்டு வா. நானும் மறந்துட்டேன் மத்துக்க. வசந்தி கொஞ்சம் எல்லாருக்கும் எடுத்து வைமா. இங்க வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன தட்டி இருக்கா? உங்க மொவ வாழை இலை முதல்ல எடுத்துட்டு வரட்டுங்க. அதுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க? எம்மா சொல்லதானே செஞ்சேன். ஏங்க என் மொவளை வேலையை எந்திரிச்சுட்டா நீ இப்படி இருக்கான்னு சொல்லுதீல. போமா உன்கிட்ட பேச முடியாது. நல்லதுக்கும் காலம் இல்ல. 4 முடி. ஏன் 4 முடினா? அந்த அக்காளுக்கு பிறந்த நாள் அவியல போட்டு ஏசிட்டு இருக்கறியே. ஏசலமா சும்மா சிரிச்சிட்டு தான சொன்னேன். அவி நீ போங்கவ. ஏன் லட்சுமி அக்கா உமானிக்க அவி மொவ போற மாதிரி அது கூட நானும் போடுமா? நான் இருந்திரப்படாது ஒரு நிமிஷம் யாருக்கும். அப்படி எல்லாம் யோசிக்கவே இல்லம்மா. நான் லட்சுமி மாடு பத்திக்கிட்டு காலையில இருந்தே வேலை செஞ்சுட்டு நடந்திருப்பா. அதான் அவளை சொல்லதுக்கு எனக்கு மனசு வரல. நீ வேற வயிற்று பிள்ளை கறி. அதான் நான் ஒன்னையும் சொல்லல. ஆமா நம்ம மட்டும் வேலை வெட்டி இல்லாமலாம் சும்மா உட்காந்துருக்கோம். ஓ நான் மட்டும் என்ன காலையில இருந்து சும்மா இருக்கேன். காலையில எந்திரிச்சு 2 பிளவுஸ் தச்சிருக்கேன். பிள்ளைக்கு சாப்பாடு வச்சு வட்டைக்கு அனுப்பி கொடுத்து விட்டுருக்கேன். வீட தூத்து பாத்திரம் கழுவி போட்டிருக்கேன். என்ன சும்மா இருந்த மாதிரி கதை விடுதிய? ஏமா நீ சும்மாலாம் இல்லம்மா. நீயுமே அழகா செஞ்சிருக்கா தெரியாம சொல்லிட்டே வசந்தியா. ஏடி சின்ன பொண்ணு. இந்த பக்கெட் வேணும்னு கேட்டால. ஆமா இல்லவ வேணும். அங்க வைனா போகும்போது எடுத்துக்கிட்டேன். ஆட்டே எம்மா ஏடி என்னக்க இப்படியே குறுக்குல வந்து சாஞ்ச அடக்குறிய வலிக்குபடி. ஏக்க கொஞ்ச நேரங்க அழகா இருக்குவே. நல்ல முதுகு வளைவுக்க கொஞ்சம் இருந்துக்கிட்டே என்ன அப்படியே மக்கா முதுகு வலிக்குவோ? சரி சரி இரு. ஆபரேஷன் பண்ண முதுகு பத்தியா அப்படிதான் வலிக்கும் மத்துக்க. கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. ஆமாக்க வில்லு வில்லுன்னு குத்துவு. என்னாவ இல்ல இந்த தென்னந்தோப்புக்குள்ள எவ்வளவு அழகா இருக்கு பத்தியலா. ஆமாக்க சுத்தி மரம் செடின்னு இருக்குவே. அதான் நல்ல சூப்பரா இருக்குவே. எதே இலை கொண்டு வந்துட்டேன். ஏமா வெட்டி வச்ச இலை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? எதே கழுவி எடுத்துட்டு வந்தேன். அதான் இவ்வளவு நேரம் ஆச்சுனே. ஏமா கேட்டதுக்கு என்ன கோவருவே? சந்தியா அவிய அப்படிதான் அத கண்டுக்கிடாத. நீ போய் ஒவ்வொரு ஆளுக்கும் இலைய போடுமக்கா. பாருங்க தே சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையதான் சண்டைக்கு இழுக்க மாதிரி பேசியாவ. இவளுக்கு என்ன இது நான் பண்ணேன்? என்னைய பார்த்தாலே பிடிக்க மாட்டேக்குவே. ஒன்னிய மட்டும் இல்லம்மக்கா யார பார்த்தாலும் அதுக்கு பிடிக்காது. யாரும் நல்லா இருந்துடக்கூடாது. அவிய மட்டும்தான் நல்லா இருக்கணும் இந்த ஊர்லயே. யாரும் அவையோட வசதியா வந்துடக்கூடாது. நல்லா படிச்சிடவே கூடாது. அப்படிதான் கோவம் வரும் பாத்துக்க. அதெல்லாம் கண்டுக்கிடாத. எட்டி கொண்டு போடுங்க. உலகமக்கா ரகசியம் பேசிட்டு இருக்காள். வயிறு பசிக்குது. காலையில இந்த கூளை குடிச்சது சீக்கிரம் பசி எடுக்கும் வயிறு. இன்னும் கொண்டு வரேமா. ஏமா 2 வச்சிருக்குவே.